ஊர் மக்களே, உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சின்ன சிறுசுகள் இருந்து பெரியவர்கள் இருந்து எல்லாருக்கும் முன்னெச்சரிக்கை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் முதல்ல கிடைக்கு. நீங்க பாருங்க, சரியா முதலே மாய ஒன்று கிடையாது. ஆனால் முதலே அறிக்கை வாய்ப்பு காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ திரும்பி பார்த்தி திரும்பி நானும் போறேன். பார்த்து அதை விட டேஞ்சரான ஒரு அனிமல் வருதுன்னு அதை ஓடிட்டு வரியா. ஏகோல காய்ஸ், இப்போ நாங்கள் நிற்கிட்டு பார்த்தீங்கன்னா சரியா கல்லாரில் நிற்கேன். எல்லா இடத்தையும் தெரிஞ்சிருக்கேன். பட் கல்லாரி பீச்சை ஒரு நாள் கூட உங்களுக்கு எடுத்து காட்டல. அடுத்து இந்த கல்லாரி பீச்லாம் நம்மளோட வாழா நட இசைக்குழு நடந்தது இங்கே தான் வந்து நாங்கள் கல்லாரி பீச்சில் என்னோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது என்னத்துக்காக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுனாமிக்காக நினைவு சின்னத்துக்கு தான் இதை வச்சிருக்காங்க. அடுத்து இதை எனக்கு ஒரு வீடியோவாக எடுத்து இதை காட்டணுமெண்டு ரொம்ப நாள் ஆசை. அப்போ கிடைக்கிற ஃப்ரீ டைமை ஒரு டைம் எடுத்தேன் இந்த வீடியோ நான் எடுக்கேன். ஃபஸ்ட் இதை பார்த்துருப்பீங்க. பட் இதை ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முதல் கல்லாரி பீச்சில் இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்க. சரியா, கல்லாரி பீச்சுக்கு நம்ம அங்கே இருந்தால் பாருங்க. கல்லாரி பீச்சில் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச்சி இருக்கு. அடுத்து ஒரு சில்ட்ரன் பார்க்குமே ஒரு சின்ன செட் ஒன்று வச்சுருக்காங்க. பட் ரொம்ப நல்லா இருக்குது இதுவும். ஆனால் இதை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க இடம் இங்கே சைட் வைக்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ சில ஃபெமிலியாக வந்தோம்னா பட் நம்ம இதுக்கிட்டே இருந்து நைட் டைமில் இருக்கிறதுக்கு செம்ம இடம் தான். கடங்க சைட் தொங்கலில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கு. அதுக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட் பிடிங்க இந்த வீடு இருக்கு. இப்படி நிறைய இடங்கள் இருக்கு. இங்கால சைட் தான் ஊராக்கள் இருக்காங்க. நம்ம இதைத்தான் உங்களுக்கு நான் மெயினாக காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை போட்டிருக்காங்க பாருங்க. சுனாமிக்காக நினைவு வேண்டியதை போட்டிருக்காங்க. இதைத்தான் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் காட்டுறதுக்காக மெயின். ஏன்னா எல்லா பக்கம் போய் எல்லா பீச்சு நான் எடுத்து போட்டிருக்கேன். பட் இதை நான் ஒரு நாள் கூட எடுத்து போடலை. இன்னொன்று என்னென்னு பண்ணா, எங்களோட இந்த அரசாங்கம் வந்து இப்போ நிறைய மாற்றம் நடந்துருக்கு. நிறைய நல்லது நடக்குது. பட் நல்லதை விட சுகாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா ஊருக்கு நான் போகிறபடியா எல்லா ஊர்லேயும் மெயினாக எதை பார்ப்பேன் காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்பை டஸ்ட்பின் நினைக்கிறேன். குப்பை டஸ்ட்பின் எல்லா இடத்தையும் வச்சிருக்காங்க. அடுத்து இங்கேயும் பீச்சில் வைக்கிறது செம்மையாரி. பொது இடங்களில் அந்த பாதுகாப்புன்னு சொல்லுவாங்கண்ணே, அப்படி ஒரு நல்லதுக்காக தான் இதை வைக்காங்க. காட்டுற பாருங்க, இந்த வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்தீங்களா, இங்கே ஏரியாவில் பாருங்க, எங்கேயுமே குப்பைகள் பெருசாக கிடைக்காது. சொல்ல போனால் எங்களோட ஒரு பீச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குப்பை இருக்கும். ஏன்னா எங்களோட ஒரு பீச்சில் எப்படி ஒரு செட்டப் வைக்கவே இல்லை. அதனால இதை சொல்கிறேன். அவன் இவன் எங்க போனாலும் மறக்காதது உண்டு. ஆனா நான் அதை மறப்பேன். பாத்தீங்கன்னா வாட்டா செருப்பு காய்ஸ். காய்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்லாறு பீச் என்ட்ரியில் இருந்து இப்போ எண்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள வெள்ளம் பிடிச்சிங்கன்னா தோணா வெட்டுவாங்கண்ணே கல்லாறில். நான் டெய்லி உங்களுக்கு பாலத்துக்கிட்ட தான் இந்த காட்டிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து பார்ப்பேன். ஆனால் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் தண்ணி ஓடலை. அதை ஸ்டாப் பண்ணி அதாச்சும் ஊருக்குள்ள தண்ணி வத்திட்டு அதனால் இதை ஓடாது. பட் நான் விட மாட்டேன். இங்கே அதை போய் பார்த்து தருவாங்க. அடுத்து நான் கடந்து வந்த ஏரியாவே இப்படி தான். உங்களை இருக்கு அங்கே தொங்கலில் தான் வந்தேன்னா. பட் இப்படியே வந்திருக்கேன். நீங்கள் ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். வாங்க அங்கே போகும். என்னென்ன பார்த்தீங்கன்னா இடத்தையும் ஆட்கள் டெய்லி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா இங்கே பாருங்கள் பைக் கிடக்கு. அடுத்தது இந்த சைக்கிள் கிடக்கு. இந்த மரத்துக்குள்ள சைக்கிள் கிடக்கு. பின்னுக்கு பைக் கிடக்கு. அந்த ஒரு அங்கே நடந்து போகிறாங்க. முன்னே நிற்காங்க. இந்த வெள்ளையா தெரியுறதான் பாலம் மெயின். நம்ம அதை தாண்டி தான் எங்கள் ஊருக்கு போகலாம். இங்கே கல்முனைக்கு வரனால அதை தாண்டி தான் வரணும். இதுதான் கல்லாறு பெஸ்ட் பாலம். செகண்ட் பாலம் அங்கே இருக்கிறது. மோந்தாச்சி மரத்துக்கு கோட்டைக்கல்லாறு பக்கத்தில். கல்லாறுல என்னென்ன பார்த்தீங்கன்னா 2 விதமான ஊர் இருக்கு. ஒன்று கோட்டைக்கல்லாறு, இன்னொன்று பெரிய கல்லாறு. இந்த அடிக்கு தானே இந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று வாடை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த சைட்டுகளையும் இதாலையும் தான் தண்ணி ஓடுறது பீச்சுக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் பற்றி ஒரு சைட்டு ஓரத்துக்கு போயிட்டாரு. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பீச்லேயும் ஒரு வீடு இருக்குண்ணா, நம்ப மாட்டீங்க. அங்கே பாருங்க, பார்த்தீங்களா எதுக்காக இருக்குன்னு தெரியல. ஆனால் தனி ஒரு வீடு ஒன்று இருக்கீங்க. அடுத்தது அந்த ரெட் கலரில் ஒன்று வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெட் கலர் இல்லாவிடத்தையும் மென்ஷன் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபாயத்துக்காகத்தான். ஒருவேளை அது அபாய எச்சரிக்கையாக இருக்கலாம் அந்த ரெட் கலர். அடுத்த தண்ணியை பார்த்தீங்களா, உண்மையை சொல்ல பண்ண மாட்டா இவ்வளவு தரம் தான். இது தாப்பே இல்லை, கை தர்ற அளவுக்கு தான் தாப்பே இல்லை. அங்கே பக்கம் போட மாட்டா தாப்பு தான். ஏண்டா அங்கே இருக்கிற தண்ணி அவ்வளோ கோஸ்டில் அடிச்சு அப்படியே பீச்சுக்கு போடுறதான். நம்ம இப்போ மெயினாக பார்க்க வந்தது தான் பாத்தாஜி முதலையாடாது. நீங்கள் பாருங்க, சரியா முதலே மாய ஒன்று கிடையாது. ஆனால் முதலே அறிக்க வாய்ப்பு உள்ளது. காட்டுறோம் பாருங்க, பார்த்தீங்களா முதலே மாய இருக்கு. ஆனால் முதலே அறிக்க வாய்ப்பு இருக்காது. நம்ம அதை பக்கத்தில் போய் பார்க்கக்கூடாது. போய் பார்ப்போமே.
சரியா முதல்ல மாதிரி பாத்தீங்களா? ஆமாடா முதல்ல தான்டா அது. அம்மாடி எந்த பெருசுடா அது பாத்தீங்களா? அடங்கும்மால இந்த படத்தான் நின்றது. இப்ப அதுல அந்த தலை மட்டும் தான் தெரியுது பாத்தீங்களா? நான் நினைச்சேன் என்னன்னு தெரியுமா, அது அந்த மிஷின் டயர் இருக்கு தெரியுமா, அதுல பட்டியை தந்திக்கு போட்டிருக்காங்களோ தெரியும். நான் நினைச்சேன் சாண்டு தீட்டுக்குள்ள எந்த பெரிய முதல்ல அங்க அது ஓட்டிட்டு எச்சரிக்கை தான். நமக்கு நம்ம சேஃப்டி முக்கியம். வெட்டி பாக்குற ஒரே ஓட்டம். சீரி வாங்கி வந்தாலும் சரி என்ற கதை படுத்துதான் கிடந்தது. படுத்துதான் கிடந்தது. இங்க இருந்து எப்படி இருந்தாலும் அங்க வரைக்கும் போய் அது பயந்து என்னைய பார்த்து. இல்லாட்டி தெரிந்தேன் இப்ப படுத்த ஃபைட் தான் முதலைக்கு. எனக்கும் முதலைக்கு படியா போயிருப்பேன் அதோட. அடே சேஃப்டியில் ஓடுவோமா? எல்லாருக்கும் எச்சரிக்கை, இந்த குளத்துக்குள்ள முதல்ல கிடக்கிறது. ஊர் மக்களே, எடுப்பான் ஓட்டம். இந்த முதல்ல வந்தீங்கன்னா எந்த பெரிய முதலங்க அது. பாப்பா ஒரு எடுத்துடுறா கைப்புள்ள ஓட்டத்தை நம்ம ஓட போறேன் இப்ப. ஊர் மக்களே, உங்கள்ட்ட ஒன்றே வேண்டுகோள், சின்ன சிறுசுகளை இந்த குளத்துக்குள்ள அனுப்பிடாதீங்க. பெரிய முதல் ஒன்று இப்ப கிடந்தது இவ்வளவு நான் கண்டனா. உங்களை இருக்கிற மக்கள்களை உங்கள்தான் காலில் விழுந்து கேட்காமல் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன சிறுசுகள் வண்டுகளை இந்த குளத்துக்கு அனுப்பிடாதீங்க. ஓகே, நான் கண்ணால பார்த்த எவிடன்ஸ் இந்த வீடியோல காட்டுறோம். போய் பாருங்க, எடுத்துருக்கேன். நான் நினைச்சேன் பெஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தா டயர்மா இருந்துச்சு டயர். அப்ப எனக்கு நான் டவுட்ல ஏன் போறேன் பார்த்தீங்கன்னா, முதல்ல தலையை மேலே வச்சு தான் படுக்கிறதா, அதாவது தண்ணிக்கு மேலே வச்சு தான் படுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். கூட தரம் அதை பார்த்துருக்கேன். அப்ப அதால போய் பாப்பேன். நானும் கிட்ட போவேன் மூவாகி அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துக்கி திரும்பி நானும் போறேன். பார்த்து அதை விட டேஞ்சரான ஒரு அனிமல் வருதுன்னு அதை ஓடிட்டு வரியா. என்ன நானே சொல்றேன், வேற வழி தெரியல. இப்படி ஒரு ஏரியாவில் இந்த மட்டை மதியத்தில் ஒரு பிளாக். ஸோ மக்களே, என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ முடிக்க போறேன். வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோவில் எதுவும் தப்பு குறைகள் அப்படி எப்படி எதுவும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் திருப்தி போட்டு இதை விட பெட்டரா பண்ணுவேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இப்போ நிறைய சம்பவம் நடக்குது. சம்பவம்டா வேற லெவலில் நடக்குது. அது நடந்தது போட்டு பிரச்சனை இல்லை. கர்மத்துக்கு நடக்கிறது உண்டு, அநியானத்துக்கு நடக்கிறது ஒன்று இருக்கு. அப்ப எல்லாமே சரியா நடந்தா சரியா இருக்கும். பட் இந்த கல்லடி பாடத்துல ஒரு புள்ள செத்தது, அது கல்லடி பாடத்துல நிறைய டைம் நிறைய பேர் செத்து போறாங்க. சாகுறதெல்லாம் பெஸ்ட் எல்லாருக்குமே. எனக்கு இதெல்லாம் நான் அந்த புள்ளோட விஷயத்தை காய்க்க கூட ஏன்ட்டு பாத்தீங்கன்னா அது தப்பு. நான் அதை பார்ப்பேன், எனக்கு கதைக்கிற மைண்ட் இருந்த கதைப்பேன். அதை கதைச்சாலும் தப்பா போகும்ன்ற ஒரு மைண்ட் செட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த புள்ளோட உலகத்தை கதைச்சோம்னா அது ஒரு சீன் நமக்கு கண்டென்ட் இருக்காது. அது ரியல் லைஃப் அது கொண்டு வந்து வீடியோ ஒரு கண்டென்ட் எடுத்து போட விருப்பம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒன்று சொல்றேன், பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காக ஒரே முடிவு சாவுதாண்டுல. அப்படி சாவுதாண்டு தான் நீ பிறந்தாப்புல செத்துரிக்கணும், உலகோளம் வாழ்ந்து வந்தீங்க கூட. ஸோ அவ்வளோதான். என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. சாகணுன்ற முடிவே தேவையில்லை. அடுத்தது இந்த உலகம் அழிய போய் அவ்வளோ வேற எதுவும் இல்லை. பாய்.